உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டைகர் ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டைகர் ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பெரிய இறால் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நான் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இந்த இறாலை நல்லா அலசி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். நான் அந்த இறாலை இந்த கடைசியாக கொஞ்சம் வால் விட்டு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாலோடு நம்ம சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி பண்ணி வச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காரம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, இது ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். அதை இந்த மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் பூண்டு விழுதை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு அந்த இறாலோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம போட்ட இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா ஊறி அந்த இறாலோட உங்களுக்கு நல்லா அந்த ஜூஸ் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இறாலெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மேல் மாவு இதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு காரம், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இறாலில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் நான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இறால்களாக எடுத்து இதில் நனைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இறாலை எடுத்து இந்த மாதிரி துவைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ப்ரெட் க்ரம்ஸை போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துடலாம். இது மாதிரி ஒவ்வொரு இறால்களாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கரெக்டாக எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு இறாலை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட எப்போ வேணுமோ அப்போ நம்ம சுட சுட பொரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இறாலாம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இங்கே சூடாக ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு இறால்களாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் 2 அல்லது 3 இறால்களை நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நமக்கு எண்ணெயும் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இறால் ரொம்ப பெரிய இறாங்கிறதுனால நல்லா அப்படியே சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வடை சைஸுக்கு வந்துடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ இறால் நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ இப்போ 2வது பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ இந்த இறால் கண்டிப்பாக நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் திருப்பி போட்டு நீங்கள் வேக வைக்கணும். ஏன்னா இது பெரிய இறாலாக இருக்கிறதுனால உள்ளே உங்களுக்கு வேகாது. மேலே இருக்கிற அந்த ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்பரியாக உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளால் சாப்பிட முடியுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்முடைய அருமையான ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுவும் டைகர் ப்ரான்ஸில் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிச்சு போட்டிருக்கேன். நடுவில் வந்து கொஞ்சம் மயோனஸ், மேலே கொஞ்சமாக நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து சாஸ் வேணும்னா கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, அதே நேரத்தில் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.